ரோகிணியோட கர்ப்பத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி கலைக்க வேண்டாம்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா நம்ம ரோகிணியோட கர்ப்பத்தை அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும்னு வேகமாக வீட்டுக்கு காரில் வரா. வந்து இறங்கின உடனே சாமுண்டீஸ்வரியை அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. வெளியே வந்து சாமுண்டீஸ்வரி என்னாச்சு சந்திரான்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட, சந்திரா அக்கா நம்ம ரோகிணி 3 மாதம் முழுகாமல் இருக்கா. இந்த டிரைவர் ரேவதி ரோகிணி 3 பேரும் கோயிலுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ரோகிணியை டாக்டர் செக்கப்புக்கு இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்கன்னு 3 பேரும் அங்கே இருந்தாங்க. நான் அங்கே உள்ள நர்ஸுக்கிட்ட போய் கேட்டேன். ரோகிணி 3 மாதம் முழுகாமல் இருக்கான்னு சொன்னாங்க. இந்த டிரைவர் பையன் ரோகிணி, ரேவதி, மயிலு இவங்க 4 பேரும் உங்ககிட்ட இருந்து இந்த கர்ப்பத்தை மறைச்சிருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, ரோகிணி என்கிட்டலாம் பொய் சொல்லியிருக்க மாட்டா, நீ தெரியாமல் சொல்லாதன்னு சொல்கிறா. உடனே நீ ரோகிணியை கூப்பிட்டு கேளுன்னு சந்திரா சொல்லிடுறா. உடனே ரோகிணியை சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறா வேகமாக. கூப்பிட்ட உடனே ரோகிணி வேகமாக நடந்து வரா. என்னாச்சுமான்னு கேட்க சாமுண்டீஸ்வரி ரோகிணிக்கிட்ட, ஏன் இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்கும்போது ரோகிணியும் என்ன உண்மைமான்னு கேட்குறா. அதுக்கு சாமுண்டீஸ்வரியும் நீ கர்ப்பமாக இருக்கியான்னு சந்திரா சொல்கிறா. உண்மையான்னு கேட்கும்போது ரோகிணி சாக்காயிட்டு பொய் சொல்லிடுறா. உண்மையை சொன்னால் நம்ம குழந்தைய கலைச்சிருவாங்கன்னு பொய் சொல்லிடுறா. உடனே சந்திரா அக்கா இவள் பொய் சொல்கிறான்னு சொல்கிறா. உடனே நீ அமைதியாயிரு சந்திரா, நான் ரோகிணிக்கிட்ட பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி பக்கத்தில் போய் நீ கர்ப்பமாக இல்லைன்னு என் மேலே சத்தியம் பண்ணுன்னு சாமுண்டீஸ்வரி கேட்க ரோகிணியும் வேறு வழி இல்லாமல் அம்மா மேலே சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு குழந்தை விஷயத்தை பற்றி சொல்லிடுறா. நான் கர்ப்பமாக தான் இருக்கேன்னு உண்மையை ஒத்துக்கிடுறா. ரோகிணி சொன்ன உண்மையை கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறா. ராஜராஜர், ரோகிணி, மயிலு, கார்த்தி எல்லாருமே சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சோன்னே அவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜராஜர் கார்த்திகிட்ட, என்ன மாப்பிள்ளை இது, இவ்வளவு நாளாக உண்மையை மறைச்சோம், ஆனால் இப்போ சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, இனி குழந்தைய கலைக்க சொல்லிடுவாளேன்னு ராஜராஜர் கார்த்திகிட்ட கேட்க, கார்த்தி அத்தை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் இரக்க குணம் உண்டு கார்த்தி சொல்கிறான். உடனே மயில், அத்தை நல்லவங்க தான், ஆனால் இந்த குழந்தை பிறந்தா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும்னு நினச்சி தான் அவங்க இந்த குழந்தைய வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். மயில் கார்த்திகிட்ட கவலையோட, அத்தை இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கார்த்தி கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி இந்த உண்மையை கேட்டதுமே தலையில் இடி விழுந்தது போல் கீழே உட்காந்துடுறா. உடனே ரோகிணி சாமுண்டீஸ்வரி காலில் விழுந்து, அம்மா நான் வேணும்னே மறைக்கலம்மா, உண்மையை சொன்னால் இந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிடுவீங்க, அதனால தான் மறைச்சேன், என் குழந்தைய வேண்டான்னு சொல்லிடாதீங்கம்மான்னு ரோகிணி சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு நீ ரெடி ஆயிரு, இந்த குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிடுறா. உடனே ரோகிணி கொந்தளிச்சு, அம்மா நீங்கள் இப்படி என் குழந்தைய கலைக்கலாம்னு சொல்கிறீங்க, இது என்னோட குழந்தை, இது வேணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்களும் 4 குழந்தை பெற்றவங்க தானே, குழந்தை இல்லாமல் எத்தனை இடத்துல என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, உங்களுக்கு என் அம்மா, நீங்கள் என்னோட அம்மாவாக இருந்தும் இது புரியலையா அப்படின்னு சொல்கிறா. சரி நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க தான் போகிறேன்னு ரோகிணி கோபத்தில் சொல்லிடுறா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, இந்த குழந்தை பிறக்கக்கூடாது, இது பிறந்துச்சுன்னா அந்த அந்த பாட்டி அந்த கிழவியோட குடும்பம் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே மயில் வேகமாக வந்து, இது என்னோட குழந்தை, இதை கண்டிப்பாக ரோகிணி பெற்றெடுப்பான்னு சொல்லிட்டு மயில் ரோகிணியும் கோபமாக போயிடுறாங்க. ராஜராஜர் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, எதுக்காக ஈஸ்வரி நீ பிடிவாதம் பிடிக்கிற, அது ஒரு சிசு தானே, அது ஏன் வேண்டாம்னு சொல்கிற, ரோகிணி பாவம், இந்த குழந்தைய அவள் பெற்று எடுக்கட்டும்னு சொன்ன உடனே சந்திரா, அந்த குழந்தை மூலமாக அந்த டிரைவர் பயலோட குடும்பத்தோடு சேர்ந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொன்ன உடனே கார்த்திக்கு கோவம் வந்துடுது. உடனே சேருறது சேராது 2வது விஷயம் சின்னத்தை, ரோகிணி அந்த குழந்தைய கண்டிப்பாக பெற்றெடுப்பாங்கன்னு சொல்ல சந்திரா, ஏன் நீ வாயை மூடு அப்படின்னு கார்த்தியை பார்த்து சொல்லிடுறா. நீயும் இதுக்கு உடந்த தானே அப்படின்னு டிரைவரை பார்த்து சந்திரா கேட்குறா. உடனே கார்த்தியும், ஆமாம் நான் உடந்ததான், நல்ல விஷயத்துக்காக உடந்தையாக இருக்கிறது தப்பே இல்லைன்னு மாறி மாறி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி மௌனமாக ரூமுக்கு போயிடுறா. பிறகு கார்த்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கார்த்திகிட்ட ரேவதி, என்ன கார்த்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அத்தைக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் பகைக்காக வேண்டாம்னு சொல்கிறாங்க, அவங்க மனசில் நம்ம மாற்றியே ஆகணும்னு கார்த்தி ரேவதி கிட்டே சொல்கிறான். ரேவதியும் எப்படி அம்மாவை மனசை மாற்றுறதுன்னு கேட்கும்போது அதுக்கு நிறைய திட்டம் இருக்குன்னு சொல்கிறான். நாளையிலேருந்து திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சாமுண்டீஸ்வரி வெளியே வரா. அப்போ கார்த்தி டிவியை ஆன் பண்ணி குழந்தைங்க ஆடுற மாதிரி பாட்டை போட்டு விட்டு அங்கேருந்து போயிடுறா. சாமுண்டீஸ்வரி அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. இதை ரேவதி மறைஞ்சிருந்து பார்க்குறா. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வெளியே கிளம்பிடுறா. கார்த்தியும் ரேவதியும் திட்டத்தில் வெச்சு அடைஞ்சிட்டோன்னு 2 பேரும் கையை அடிச்சுக்கிடுறாங்க. அப்புறம் கார்த்தி ரேவதி கிட்ட, வா ரேவதி கிளம்பலாம், அடுத்த திட்டத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார் பின்னாலே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கார்த்தி ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி, கார் வருது, குழந்தைய காரில் குறுக்க வர்ற மாதிரி ட்ராமா பண்ணுங்கன்னு கார்த்தி சொல்ல, சாமுண்டீஸ்வரி கார் குறுக்கே ஒரு குழந்தை வந்து விழுது.
உடனே டிரைவர் காரை நிப்பாட்டிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அந்த குழந்தைய வேகமாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க அப்பா தூக்க வர்ற மாதிரி நடிக்கிறான். சாமுண்டீஸ்வரி அந்த குழந்தையோட அப்பாவை கன்னத்தில் ஒரு அறை விட்டு, இப்படி தான் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் விட்டுருந்தா காரில் அடிபட்டிருக்கும், என்ன ஆயிருக்கும், குழந்தைங்கிறது 1 வாரம், இனிமேலாவது பத்திரமா குழந்தைய பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி காரில் கிளம்பிடுறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்தி ரேவதி கிட்ட, பாரு ரேவதி, இதுதான் அத்தையோட மனசு, இவங்க வாயாலேயே ரோகிணி குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறான். சாமுண்டீஸ்வரி சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு போகிறான். அப்போ கார்த்தி அவங்க ரூம் பக்கத்தில் ஒரு ஜன்னல் கிட்ட நின்று சாமுண்டீஸ்வரி அம்மா சிவகாமி வாய்ஸில் பேசுகிறான். சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது சாமுண்டீஸ்வரிக்கு. உடனே ஈஸ்வரி யார் அதுன்னு கேட்கும்போது, நான் தான் சிவகாமின்னு சொல்கிறான். உடனே ஈஸ்வரி, அம்மா நீங்களா எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது கார்த்தி சிவகாமி வாய்ஸில், என் உருவம் உனக்கு தெரியாதுமா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன்னு சொன்ன. உடனே சாமுண்டீஸ்வரி என்ன விஷயம்னு கேட்க, அதுக்கு கார்த்தியும் அவங்க அம்மா வாய்ஸில், ரோகிணியோட கர்ப்பம் வேண்டான்னு சொல்லாதம்மா, ரோகிணிக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும், அதுவும் அம்மாவே நானே வந்து பிறப்பேன், அந்த குழந்தைக்கு சிவகாமின்னு பேர் வையின்னு சொல்லி கார்த்தி வாய்ஸில் சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க அம்மா வயசில் கார்த்தி பேசுகிறான். அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவே வந்து பிறக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஈஸ்வரி சந்தோஷத்தில் இருக்காங்க. மறுநாள் ஈஸ்வரி ரோகிணியை கூப்பிட்டு, நீ இந்த குழந்தைய பெற்றுக்கோன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அதை கேட்ட ராஜராஜர், மயில் வாகனம், ரோகிணி எல்லாருமே அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு ஷாக் ஆகி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சந்திரா அக்கா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு குழம்பி போய் இருக்கா. சந்திராவும் அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரேவதி எல்லாருக்கிட்டையும் இதுக்கெல்லாம் காரணம் கார்த்தி தான்னு சொல்கிறா. உடனே மயில், என்ன செஞ்சு அத்தையோட மனசை மாற்றுனீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு கார்த்தியும் அத்தைக்கு முதல்ல குழந்தை பாசத்தை வர வச்சோம், அதுக்கப்புறம் சிவகாமி வாய்ஸில் பேசி அவங்களே பெண் குழந்தையாக வந்து பிறப்பாங்கன்னு நம்ப வச்சோம், இதுதான் அத்தையோட மனசு மாற்றத்துக்கு காரணம்னு கார்த்தி சொல்கிறான். மயில் உடனே கார்த்தியை பார்த்து, சூப்பர் சகல அத்தையை எப்படியோ நம்ம வழிக்கு வர வச்சிட்டிங்கன்னு பேசி சிரிக்கிறாங்க. அப்போ ராஜராஜர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்த கார்த்தி, என்னம்மாம்மா யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு ராஜராஜரும், மாப்பிள்ளை, நீங்கள் என் குடும்பத்துக்கு மருமகனாக கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி நம்ம 2 குடும்பமும் ஒன்றாயிட்டுனா எனக்கு அது போதும்னு ராஜராஜர் சொல்ல, கார்த்தி உடனே அதுவும் நடக்குமான்னு சொல்கிறான் கார்த்தி. அடுத்த நாள் சாமுண்டீஸ்வரி ரோகிணியோட ரூமுக்கு போய், ரோகிணியை சாப்பிட்டியா, இல்லை சாப்பிடு, உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அவன் வயிற்றில் உள்ள குழந்தை ரொம்ப முக்கியம், உடம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சாமுண்டீஸ்வரி சொன்ன உடனே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காதா. ரோகிணியோட குழந்தைய சாமுண்டீஸ்வரி கலைக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ பெற்றுக்கணும்னு சொன்ன உடனே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்காதா. சாமுண்டீஸ்வரி ரோகிணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறா, ரோகிணியோட குழந்தைய வேண்டாம்னு சொன்னான், ஆனால் இப்போ பெற்றுக்கிடணும்னு சொல்கிறா, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே யோசிச்சுக்கிட்டு சின்னத்தை போய்கிட்டு இருக்கா. உடனே கார்த்தி மாதம் என்ட்ரி கொடுத்து, என்ன சின்னத்தை, ரோகிணியோட கர்ப்பத்தை பற்றி தானே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறா. உடனே எனக்கு தெரியும் அத்தை, போய் சொல்லாதீங்க, உனக்கு உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், குழம்பி போய் இருப்பீங்க. நேற்று என்னடா அத்தை வேண்டான்னு சொன்னாங்க, இன்றைக்கி என்னென்னா பெற்றுக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிங்களே, அதுக்கு காரணம் நான் தான். நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் நான் அதை முறியடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், இந்த குழந்தைய ரோகிணி கண்டிப்பாக பெற்றெடுப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அக்கா வேணால் ஏற்றுக்கிடலாம், நான் இந்த குழந்தைய பெற்றுக்கிட விட மாட்டேன், பெற்றுக்கிட்ட அவங்க 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கார்த்திகிட்ட சவால் விடுறா. உடனே கார்த்தியும், அது கண்டிப்பாக நடக்கும், ரோகிணியும் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுப்பாங்க, எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரும், இதை நடத்தி காட்டுவேன் சின்னத்தை, அடுத்த தடவை புதுசாக ஏதாவது திட்டம் போடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போயிடுறான். சந்திரகலா கோபத்தில் எரிச்சல் அடைஞ்சு போயிருக்கிறா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடையுது.